ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, வேலூர் பக்கத்தில் உள்ள தீர்த்தகிரி அப்படிங்கிற ஊர் தான் வந்திருக்கோம். இங்கே தான் அங்கே மிகப்பெரிய முருகர் சிலை இருக்குது. சேலத்துக்கு அடுத்து இங்கே தான். யாரும் வேலூர் வந்தால் மிஸ் பண்ணிடாதீங்க. இங்கே முருகர் காலடி தடம் இருக்குன்னு சொல்லி தனி பிளேஸே வச்சுருந்தாங்க. நாங்களும் அப்படி படி ஏற முடியாமல் ஒரு வழியாக படி ஏறி கோயிலுக்கே வந்துட்டோங்க. பாருங்கள், ஃபுல்லாக பார்க்கலாமா? வாங்க. ஒரு வழியாக வந்துட்டோம். முருகானு கூப்பிடு, அவரே உன்னை கூப்பிட்டு வந்து மேலே விட்டுருவார். கோவில் அவ்வளோ அழகாக நீட்டாக வச்சுருந்தாங்க. அந்த பார்டருக்கெலாம் லைட்டிங் போட்டு பார்க்கவே அழகாக இருந்துச்சு. சரி, நாங்களும் சாமி கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு முருகர் பார்க்க போகலான்னு சொல்லிவிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். நம்ம கோவிலிருந்து முருகர் பார்க்குறதுக்கு போகிற வழி இதுதான். நீங்கள் இதுக்கு அங்கிட்டு போனீங்கன்னா கார் பார்க்கிங்க்கு, பைக் பார்க்கிங்க்குன்னு தனி ஸ்பேஸே இருக்குது. இப்போ நடந்து வரவங்க நாங்கள் வந்த ஸ்டெப்பில் வரலாம். முடியாதவங்க காரு, பைக்கில் வர்றவங்களுக்கு இங்கிட்டு தனியாக ரோடு போட்டிருக்கு. அந்த ரோடு வழியாக நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கார் பார்க் பண்ணிவிட்டு இந்த முருகரை பார்க்க மட்டும் சார்ஜ் பண்ணுறாங்க 10 ரூபா. பெரிய முருகர் சிலை சேலத்தில் இருக்குது, நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். மிக பெரிய முருகர் சிலையிலேயே 3வது பிளேஸ்ல இருக்கிறது நம்ம வேலூரில் இருக்கிற தீர்த்தகிரி மலை. அந்த முருகர் கோயில் தான் நம்ம போகிறோம். இந்த முருகர் தாங்க. இவரோட ஹைட்டு 92 அடிங்க. 92 அடியில் மலை மேலே நம்மளுக்கு காட்சி கொடுக்க. வாங்க பார்க்கலாம். ஏறும்போது அவ்வளோ பொறுமையாக ஏறினேன், இறங்கும்போது இப்போ வேகமாக இறங்குறேன். ஏறுறது கஷ்டம், இறங்குறது ஈஸி. இறங்குறது ஈஸி, இறங்குறதானுங்க ஈஸி. அதான் நான் சொன்னேன். அப்படி வெயில் ஓவர் இருந்ததுனால இளநீ குடிச்சிட்டு அப்படி நாங்களும் கிளம்பிட்டோம். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.